Hello guys, welcome back to the channel. So SSC GD la இது செகண்ட் வீடியோ. இது ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 24 மினிட்ஸில் ஈஸியாக ஓடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு 21 மினிட்ஸ் 24 செகண்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து 28 நிமிஷம் ஆகுது ப்ரோ, 32 நிமிஷம் ஆகுது, இன்னும் 2 மந்த்ஸ்க்குள்ளே தான் டைம் இருக்கும், எங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஒரு டவுட்டாகவே இருக்குது எங்களால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. 24 மினிட்ஸ் வந்து ஒரு டைமிங்கே கிடையாது, ஈஸியான ஒரு டைமிங்கு. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களை வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா, அதாவது மாரத்தான் ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 இயர்ஸாக எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மாரத்தான் ஓடுற எல்லாத்துக்கும் ஒரு தெரியும் கண்டிப்பாக ராதாகிருஷ்ணனை. இன்றைக்கி வந்து உங்களுக்காண்டி உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 18 நிமிஷத்துக்கு உள்ள உங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி கொடுப்பார். சரிங்களா, அதனால் வந்து உங்கள் ஓடுறதை வந்து ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓடி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிகினராக நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, SSC GD இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பிகினிங்கில் வந்து என்னென்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கரெக்டாக டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி SSC GD யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களாம் அந்த வீடியோ ரீச் ஆகும். ஓகே காய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். போ வேகமாக வரும். பஸ்லாம் ஒன்றா பார்த்து பஸ்லாம் வந்துன்னா பார்த்து பார்த்துட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். வேவேன் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. 320 ஸ்பேஸு நம்ம லாஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் முக்கியம். ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. சரியா, 330 மெயின்டைன் பண்ணாமல் இப்போ 3:16 ஸ்பேஸு. சரியா, ஸ்பீடை குறைச்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். வந்து வண்டி வருது வரமா போ. எப்படி 325ண்ணா. வரமா போ.
சரி 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 ஹட் 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 போ போ கட் பண்ணிக்கண்ணா அதெல்லாம் ஒன்று அப்போ இப்படியே போ அவன் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கேன் இந்த மாதிரி வரட்டும் ஸ்பீடை பார்த்து அப்படியே போ
கிலோமீட்டர்ண்ணா இன்னும் முடிஞ்சிருக்கு 3:45 ஸ்பேஸ் வருது. ஸ்பீடு கூட்டலாமா? 3:49 வருது. 3:40 ஓட சரியா? லாஸ்ட் 7 நிமிஷம் மட்டும்தான். 7 நிமிஷம் வச்சுக்க மைண்ட் செட் பண்ணிக்க அவ்வளோதான். நாலு முடிஞ்சிட்டு லாஸ்ட் 1 கிலோமீட்டர். இழுத்து விடணா 3.5 நிமிஷம் தான்.
அப்படியே போல. சூப்பர். லாஸ்ட் 500 மீட்டர். லாஸ்ட் 300 மீட்டர். வரதான் லாஸ்ட் 200 மீட்டர். லாஸ்ட் 100. லாஸ்ட் 100 மீட்டர். ஓகே சூப்பர். முடிச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓடி முடிச்சிட்டாங்க. கரெக்டாக சொன்ன மாதிரியே 18 உள்ள, அதாவது 18 நிமிஷம் 3 செகண்டுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் ஓடுறேன், 3 கிலோமீட்டர் ஓடுறேன், அதுக்கு மேலே ஓட முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஸ்லோவாவது கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் டார்கெட் டைம் தெரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்லோவாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு 32 மினிட்ஸ் வருது அப்படின்னு வைங்களேன். உங்களுடைய டார்கெட் டைம் 24 மினிட்ஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ கரண்டாக 32 வருது. ஸோ 8 நிமிஷம் குறைக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு 2 மாதம் டைம் இருக்குன்னா இந்த 2 மாதம் நம்ம அந்த 8 நிமிஷத்தை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கோல் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்படியாவது 5 கிலோமீட்டர் ஸ்லோவாவது கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்து ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்க, கொஞ்சம் வெயிட் நம்ம அதிகம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நீக்காக போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்து எதுக்கு அப்படின்னா உங்கள் அப்பர் பாடி வெயிட் நீங்கள் ஓட வந்து ஃபுல் இம்பாக்ட் வந்து உங்கள் நீக்கு தான் கொடுக்கும். சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு நீ பெயின் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீக்காக போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி யாருக்கும் நீ பெயின் இருந்தாலும் சரி, நீங்களும் நீக்காக போடுறது ரொம்ப உங்கள் நீக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு வந்து ரோட்டில் தான் வைப்பாங்க. சரிங்களா? அதனால் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரோட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரியா? ரோட்டில் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, டெய்லி கிரவுண்டில் பண்ணுங்கள். வீக்லி 1 டைம் மட்டும் ரோட் ரன் போங்க. சரிங்களா? நீங்கள் டெய்லி ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பெயின் தான் அதிகமாகும், சிம்பன் பெயின் ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீ பெயின் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து ரோட்டில் வந்து டெய்லி பண்ண வேணால் வீக்லி 1 டைம் மட்டும் ரோட் ரன் போங்க. அடுத்து என்னென்னா நீங்கள் எடுக்கிற ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா டெய்லி நம்ம 2 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சரிங்களா? கரெக்டான ப்ராக்டிஸ் நீங்கள் 1 மணி நேரம் பண்ணாலே போதும். சரியா? ராதாகிருஷ்ணன் ஸோ வந்து ராதாகிருஷ்ணன் வந்து 42 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? கரெக்டாக 42 கிலோமீட்டர் வந்து 3:05 பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் 2:50 இவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு? டெய்லி 1 ஹவர் பண்ணுவோம். டெய்லி 1 ஹவர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 42 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே ஒரு நாளைக்கு வந்து 1 ஹவர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வீக்லி ஒரு நாள் மட்டும் ஒரு லாங் ரனுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 2.5 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து குவான்டிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தேவையில்லை. கரெக்டாக பண்ணுற ப்ராக்டிஸ் குவாலிட்டியான ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்தாலே போதும். சரிங்களா? ஸோ 24 மினிட்ஸ் தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. அதனால் பெர் டேக்கு 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சரிங்களா?
ஸோ அடுத்து என்னென்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்கள் மசில்ஸ்லாம் நல்லா டைட் ஆகிருக்கும், அது நீங்கள் கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணி ஆகணும். அதனால் வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் ரன் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசில்ஸ் வந்து ரிலீஃப் ஆகும். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் இனிமேல் தான் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு எப்படி ரன் பண்ணணும்னு தெரியல, என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் அவுட் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. ஸோ வந்து வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. கீப் மூவிங். உங்களால் பண்ண முடியும்.